Monsoon. It is the lifeline of southern Asia. After bringing rains in the west coast of India from June, monsoon winds hit the east coast by September, often rather violently. This time, exposed to its fury, are thousands of families living in 178 temporary shelter sites in Tamil Nadu, spread from Kanyakumari in the south, along Nagapattinam, Kadalur, Bellupuram and Kanjipuram. Only about 20% of the people who lost their homes in the 2004 tsunami could be rehabilitated in permanent houses by end of July 2006. The rest of them live in temporary shelters or rented apartments or with their relatives. அதில் வந்து சரியான முறை 163 வீடு நாங்கள் கேட்டோம். அதில் வந்து 150 வீடு தான் தரதாக சொல்லியிருக்காங்க. அது வந்து 106 வீடு தான் போட்டிருக்காங்க. இப்போ அதில் கட்டிக்கிறது வந்து அவங்க கொடுத்தது 106, 150, 106 தான் வந்து இப்போ வந்து வேலை நடந்துருக்கு. பாக்கி 43 வேலை நடக்கலை. ஏன்னா இப்போ மழை காலம் டென்ட்டில் வந்து குடியிருக்கிறது ரொம்ப பாதிப்பாக இருக்குது. நாங்கள் கேட்டிருக்கோம் கலெக்டர்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கோம். நாங்கள் எங்களுக்கு வீடு சீக்கிரமாக கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் தான் வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. வீடு கட்டி கொடுக்கணுன்னா மனையே போட காணும், மனை போடல. எங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த மழை காலத்துக்கு அந்த டெண்டில் நாங்கள் யாரும் இருக்க முடியாது. Life in temporary shelters is tough. It means living in crammed, dark, single-room huts with no windows, without any privacy. முக்கியமாக வந்து மகளிருக்குன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நைட்டில் இப்போ பகலில் போனோமா வெளிச்சத்தில் போக முடியாத நிலமையில் இருக்கோம். இந்த ஹீட்டு சரியான ஹீட்டு டைம் இல்லைங்களா, அதனால் இந்த மேலே இது மட்டும் போட்டு போயிட்டாங்க. அதனால் உள்ளே போகிறவங்கள வேக்காலம். தார் ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் அந்த தார் ஷீட்டில் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ வெயில் காலம் இல்லை, அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. The shelters get cold and damp when it rains, or they get flooded. நாங்கள் வந்து இந்த களி வச்சு இதோட அணைச்சி இந்த தகரத்தை மேலே தூக்கி வச்சு தான் பிள்ளைய போட்டிருக்கோம். அதில் இல்லாத இந்த மழை வேற வர்றது தாங்க முடியாத மேலே தார்ப்பை போட்டோம். இந்த அளவில் தண்ணி வரப்போ எவ்வளோ கிடக்குறேன் அதுக்கு தகுந்தால மேலே கட்டிடுவோம். களி வச்சு அணைச்சி மேலே தகரத்தை போட்டுருவோம். The temporary shelter sites in Kannagi Nagar and Kargil Nagar off Chennai were flooded repeatedly till the government did the best thing that could be done to these flimsy structures, dismantling them. The interim shelters of Kargil Nagar, located in a low-lying area near Ennore, are still exposed to floods. இந்த கொட்டை போன வருஷம் மழைக்கு ஒழுகல, அது புதுசா இருந்தது. ஒரு வருஷம் தானே ஆச்சு கட்டி. மழை பெஞ்சா ஃபுல்லா கீழே தான். மழை பெஞ்சாக்கா தண்ணி துறன்னு ஊற்றிடும். படுத்து தூங்க முடியல. சாரை வாரி மேலெல்லாம் நனைஞ்சு போயிடும். இருந்து வேற ஊத்துறா நடுவு துணிமணியெல்லாம் நனைஞ்சு போயிடும். காய போட்டு இப்போ எல்லாம் எடுத்தாந்து இங்கே போட்டு வச்சிருக்கு. அது இந்த அளவுக்கு நின்று இருக்கு தண்ணி. மழை சீசனில் எல்லாம் இந்த அளவுக்குலாம் தண்ணி நின்று இருக்கு. சும்மா மழை பெய்யறவுக்கு தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே சோறு சமைச்சிக்கிட்டே இருப்போம். அப்படியே அந்த தண்ணி மூஞ்சில் வடிய முடியாதான் அம்மா சோறு போட்டு சாப்பிட்றோம். இங்கேருந்து ஓடியாரும் தண்ணி உள்ள. இங்கேருந்து ஓடியாருந்து இந்த சந்திலேருந்து ஓடியாயிரும், அந்த சந்திலேருந்து ஓடியாயிரும். அதில் தான் எலி தோன்றும். வெளியவும் படுக்க முடியாது, பனி பெய்யுது. வந்து இல்லை வந்து தரை போட்டு கொண்டு தான் இடக்காரங்க கையில் ஒத்துக்கல, தரை போட்டு கொடுக்கல. பிள்ளைய படுத்துருவோனாக்கா எழுந்தவும் முடிய மாட்டேற. அப்படியே பாட்டு கூட 10 ரூபா 8 ரூபா போய் சம்பாதிக்க முடியல. வீட்லேயே தான் கிடக்குவோம். மழையில் நம்மளே நிற்க முடியாது. 1 மணி நேரம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இப்போ பெஞ்ச மழைக்கு கொஞ்சம் கூட கிடையாது இடம். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரு பிள்ளைய தூக்கி வச்சுருக்குறாங்க, நான் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நிற்கிறேன் அப்படியே. When it rains, domestic animals often share the living space in these shelters. ஆடு மனுஷன் இவங்கெல்லாம் ஒன்றாவே உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் இந்த டென்ட்டில் எப்படி சார் குடியிருக்க முடியும்? So do rodents and reptiles. கஞ்சிங்க விற்க மாட்டுருவோம்.
வீட்டில் வாழை கட்டி 3 பெருச்சாதி இந்த வெதை செத்து அடித்து போட்டேன். நான் தான் அடித்தேன். அது இருட்டுலேயும் போக முடியாது, எங்களுக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்க வீட்டில் இருக்கும் போதும் பூச்சி இருக்குது. என் குழந்தைக்கு பாருங்கள் பாம்பு கடிச்சு நைட்டு ஒரு 10 மணிக்கு கடிச்சிது. இது இருக்குது பாருங்க, இந்த அடையாளம் இருக்குது இங்கே. The tar sheets often fly off, get soggy or just get inundated or marooned. விடி காற்று இந்த சுனாமிக்கு பிறகு ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்குது கடல். காற்று மழை வந்தாலே தூங்க முடியாது சார். அந்த ஷெட்டெல்லாம் மேலே அப்படியே தூக்குற மாதிரி வரும் காற்று வரும்போது. தூக்கும். இந்த கதை ஓடி அந்த அடிக்கும் போது இந்த இதெல்லாம் அப்படியே பிச்சுக்கின்னு அடிக்கும். இதை பிடிக்கிறதா நம்ம பிள்ளைங்கள பிடிக்கிறதா? ஒரே பயமாக தான் இருக்கும் அந்த டைமுக்கு ரொம்ப. It may sound like an irony, but some of the most serious disasters involving temporary shelters were fire incidents. Fire wiped out about 1,300 shelters in Kargil Nagar and recently some more shelters in Tetti near Nagapattinam. அங்கே இருந்தது, அப்புறம் அங்கே இருந்தது, அப்புறம் அங்கே எரிஞ்சதான் அதோட அங்கே போயிட்டோம். இதான் அங்கே இருந்தது. இவ்வளோ எரிஞ்சதில் எங்கே கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வயிற்றுச்சங்க பிள்ளை குட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடணும். நாங்கெல்லாம் இங்கே தான் இருந்தோம். இங்கே இருந்துட்டு எல்லாம் பள்ளிக்கூடத்துலையும் அங்கே எங்கள் வீட்டிலையும் இங்கே எத்தனை எல்லாம் 11 மணி இருக்கும் எரியும் போது. பகலில் எரிஞ்சிச்சு. அங்கே மார்க்கெட்டுங்க உள்ளதான் தெரியுது. இந்தமாரி முதலியார் குப்போம் அந்த டென்ட்டு கொடுத்தாங்களே 80 டென்ட்டு அதெல்லாம் எரியுது. நாங்கள் எல்லாம் ஓடாந்தா சுத்தமாக கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. We now have a continuous roof housing almost 20 or 40 shelters. That increases the proneness of a shelter catching fire. Whereas if the same shelters were segregated and one shelter caught fire, it is still possible to check that fire engulfing the rest of the shelters. உங்க பேர் என்னமா? எனக்கு பேர் வைக்கல. She is only one among those thousands who lost their identity and dignity. There were other fire incidents of smaller scale but tragic for the individuals caught in them. At MGR Nagar, the Irula Adivasis did not get any temporary shelter. They built huts on their own. அடாடா இம்மா ஜாமான் வாழை இது கட்டை அவன் மணி நல்லா கிடக்குது, பாய் துணி மண்ணெல்லாம் மூட்டை மூட்டையாக கிடக்கான்னு சொல்லிட்டு என்னால் நோய முடியலைங்க சாமி. கவுரு கட்டை வாழை துணி மணி ஜாமான் எல்லாம் ஊறுபட்டு ஜாமான் கட்டிக்கிறது கூட எங்களுக்கு பாய் இல்லை, கட்டிக்கிறது கூட துணி மணி இல்லை. பாய் நிர்வாகம் கொடுத்த பாய் எல்லாமே முடிஞ்சு போச்சு. துணி மணி எதுவுமே கிடையாது. போடுவேன் அவருக்கு கொடுத்த போடுவேன் துணி மணி எதுவுமே கிடையாது. இந்த போடுவேன், இந்த புல்லை கொடுத்த போடுவேன். அங்கே ஒரு புல்லை. This woman lost her hut and all she had in a recent fire. Even the sum of rupees 5,000 her husband had borrowed a few days prior to the incident. Her husband is still in a state of shock. He lost his voice while others are still waiting to be heard. She lost everything once again. People living in the temporary shelters fear that they may lose their homes once again in the rain or may have to live out in the open. It is the same story and the same fears for many people. Now, 20 months after the tsunami, and after spending crores of rupees on their rehabilitation, these families still don't know when they will have a decent house. Housing is delayed due to a range of reasons. There are serious reasons like finding the right place and the right partnership to build them, or not so serious ones like finding the right moment to inaugurate the structures. 108 வீட்டுக்காரர் நாங்கள் அனுப்பிச்சிட்டாலும் மீதி வீட்டில் சம்மந்தப்பட்டவங்க எங்கள் வீடு எங்கே, எங்களுக்கு வீட்டில் எப்படி நீங்கள் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்குது. ஏன்னாங்க பாதிக்கப்படும் போது எல்லாருமே பாதிக்கப்பட்ட மழை காலத்தில் பாதிக்கப்பட்ட சரி வராது.
டெண்டை நம்பி நம்ம இருக்க முடியாது. அந்த 108 பேராக நல்லபடியாக அங்கே போய் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஏவிமில் நாங்கள் பண்ணலான்னு இருந்தோம். இதை வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி நான் அனுப்பலான்னு இருந்தேன். ஆனால் எங்ககிட்ட சாவியே இல்லை. ஒவ்வொரு பஞ்சாயத்து எனக்குன்னு முன்னே இருந்த பஞ்சாயத்தையும் விசாரித்தேன். இந்த சாவியை நான் கொடுத்துட்டு போனாலும் சாவி ஆட்டும் கொடுத்துட்டு போனேன். Temporary shelters are here to stay for many months, maybe a year or even more. And most of them are still uninhabitable. Many shelters are located in flood-prone lowlands. Many shelters lack safe drinking water. Sometimes the water is contaminated. இங்கே வர தண்ணி சார், பைப்பில் தண்ணி அடிக்கும்பொழுது இதுமாரி கலராக மாறி போகுது சார். இது தண்ணி கலரே வந்து இந்த கலரில் தான் வருது. அதை தான் நாங்கள் குடிக்கிறோம். நாங்கள் மற்ற யூஸ்ஃபுல் எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். அது இப்போ அன்னக்கூடயே இந்தமாரி கலர்லாம் ஒட்டிதுனாக்கா எங்கள் வயிற்றுங்கள்லாம் என்ன ஆகும் சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதுக்கெல்லாம் அதுங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அந்த தண்ணி மேலே செரிக்காமல் வாமிட்டு வந்துட்டு தலை வலிக்குது, அம்மா எனக்கு ஜுரம் வருது அப்படின்னு சொல்லுதுங்க. உடம்பு சரியில்லை, தலைவலி ஒன்றும் முடியாத, குளிர் ஜுரம் நட்டுக்கு பிடிச்சின்னு இருக்குது, ஒன்றும் முடியாது, தண்ணி சரியில்லாத. இப்போ முனிசிபாலிட்டி தண்ணி காலையில் வரும் சார். இங்கே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் விடுவாங்க, அதான் பிடிச்சிக்கிறோம். மற்ற தண்ணி இங்கே பக்கத்தாப்புல அடிப்பயிறு தண்ணி அதான் பிடிக்கும். வேறு தண்ணி இங்கே ஊற்று எடுத்து தண்ணி மொள்ள முடியாது, உப்பு தண்ணி. The shelter material is often not suited to the local weather conditions. Choice of material became a complex issue. These temporary shelters would be provided to the community for a period not more than 3 to 4 months. That was the intention. Some of the badly built toilets may overflow or get blocked, and the sewage may spread with the flood water. The rains are imminent. காற்று மழை வர டைமில் வந்து ஜனங்க வெளியே ஓடி வந்துடுறாங்க பயந்துக்கிட்டு. ஓடி வந்து இந்த மாதிரி பில்டிங் வீட்டில் ஓடி தங்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல தாண்டாங்க, செட்டு போட்டிங்களா அங்கே தங்கியிருந்தாங்க, ஸ்கூலில் ஓடி தங்குறாங்க. இப்படிலாம் அந்த மழை காலத்தில் ஓடி வந்து பயந்து ஓடி வந்துடுறாங்க, வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஆனால் வந்து இந்த செட்டு இருந்து வச்சுக்கோ, யாரும் மக்கள் வந்து மழை காலத்தை அங்கே இருக்க முடியாது. As dark clouds gather, people in the temporary shelters live in fear, hoping somebody will do something, at least now.